என்னோட பிரெக்னன்சி கேர் செஷன்ல பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு நான் ரெகுலரா சொல்றது சீசனல் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க அப்படிங்கறதுதான். அப்போ ஒரு செஷன்ல ஒருத்தங்க கேட்டாங்க, ஒரு கிளைண்ட் கேட்டாங்க, மேம் நான் நாவல் பழம் எனக்கு பிடிக்கும் ரொம்ப, ஆனா எங்க வீட்டுல நாவல் பழம் சாப்பிட்டா குழந்தை கருப்பாயிடும், டார்க்கா பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் நாவல் பழம் சாப்பிடுறது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி மித். அது நாவல் பழம் சாப்பிட்டா குழந்தை டார்க் ஸ்கின்னா பிறப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மித். அதுக்கு எந்த சயின்டிபிக் ப்ரூஃபும் கிடையாது. குழந்தை உருவாகும் போதே அம்மா அப்பாவோட ஜீன் வச்சு குழந்தையோட ஸ்கின் கலர் டிசைட் ஆயிடும். பழம் சாப்பிடுறதுனாலயோ வேற குங்குமப்பூ சாப்பிடுறதுனாலயோ குழந்தையோட கலர் டோன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கிடையாது. நாவல் பழத்துல விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால குழந்தையோட இம்யூன் சிஸ்டத்துக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நாவல் பழத்துல அயன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால அது மதரோட ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூஸ் உங்களோட பேபிய ஹெல்த்தியாவும் ஸ்ட்ராங்கராகவும் வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ பிரெக்னன்சி டைம்ல நாவல் பழம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதனால குழந்தை டார்க்கா பிறக்கும் அப்படிங்கறது எல்லாமே இல்லவே இல்லை. சோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாவல் பழங்களை சாப்பிடுங்க. அதுல இருக்கிற நல்ல சத்துக்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.